படம் ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. முத்துராமலிங்க தேவர் வந்து வாழ்க்கை வரலாறு வந்து மறைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அந்த படத்தில் எந்த விஷயத்தையும் மறைக்கப்படாமல் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் முத்துராமலிங்க தேவர் சாதிய தலைவராக நினைக்காங்க நிறைய பேர். ஆனால் அவர் எல்லா சாதிக்கும் பொதுவாக தான் இருக்காப்புல. இந்த அரசியல்வாதிகள் பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஒரு சாதியை மட்டும் அப்படி தனிப்பட்ட முறையில் கொண்டு போகிறாங்க. அரசியலுக்காண்டி தான் முத்துராமலிங்க தேவரும் சொல்லப்போனால் இல்லை அதர் காஸ்ட் எல்லாருமே பிரித்தது. முத்துராமலிங்க தேவர் சாதி வேறு இல்லைன்னு தான் சொல்லி எல்லாரையும் வளர்த்துருக்காரு. சாக பிறந்த உனக்கு சாதி எதற்குன்னு தான் கேட்டிருக்காப்புல முத்துராமலிங்க தேவர். அவர் வழி தான் நாங்களும் பின்பற்றுமே தவிர வருங்கால இளைஞர் ஒரு சில வாதிகள் சண்டை போடலாம் வைக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நாங்கள் இளைஞர் எல்லோரும் என்ன செய்யணும்னா எல்லோரும் ஒன்று தாய் பிள்ளை மாதிரி தான் நாங்கள் பழகுதோம். இன்ன வரைக்கும் ஆச்சு எல்லா பேரும் நாங்கள் ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்கோம். அதர் காஸ்ட் எல்லாருமே நாங்கள் படமாக தான் வர செய்தோம். ஆனால் முத்துராமலிங்க தேவரை ஒரு சில பேர் அப்படி நினைக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விஷயம் தெரியும், எந்த விஷயமும் மறைக்கப்படலை. முத்துராமலிங்க தேவர் என்ன செஞ்சாரோ நல்லது கெட்டது எந்த சாதிக்கெலாம் என்ன நல்லலாம் பண்ணாரோ சொல்லப்போனால் காமராஜர் அரசியலை கொண்டு வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்துருக்கோம் நாங்கள் அந்த படத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெளிவாக தெரிய வரும். அவர் அந்த காண்டி காமராஜர் அவங்க கேரக்டரில் எப்படி இருக்கு? காமராஜர் ஐயா வந்து குழந்தைய படிக்க வரல, ஏன் படிக்க வரலன்னு கேட்கும்போது சாப்பாடு கிடையாது அதனால் படிக்க வரல அப்படின்னு சொன்னோன்னே காமராஜர் முதல்ல சாப்பாடு போட்டாப்புல. அதை வச்சு முத்துராமலிங்கர் அந்த மனசை வச்சு தான் கொண்டு வந்தாப்புல அரசியலில் அவரை காமராஜரை. அவருமே ஜாதி வேறு நினச்சிக்காங்க. ஆனால் காமராஜர் முத்துராமலிங்க தேவர் அம்பேத்கர் எல்லாருமே ஒன்று தான். தப்பான முறையில் அவங்க வேற ஒருத்தன் வெட்டு தான் வைக்கும், அது வேற. ஆனால் முத்துராமலிங்க தேவர் வெட்ட சொல்லலை. அதில் நல்லா கேட்டிங்கன்னா முத்துராமலிங்க தேவர் இமானவேலை வெட்டவே சொல்லலை. இமானவேலை இப்போ என் கூட நிற்கான், நான் அப்படி சும்மா தரச்சலாம் முறைச்சி பார்த்துட்டேன், அதுக்காண்டி அவன் அடிப்பான், அதான் உண்மை. நான் முத்துராமலிங்க தேவர் அவனை வெட்டுங்கய்யா அப்படின்னு யாருமே சொல்லலை. நீங்களாக ஒன்று நினச்சி பண்ணது வைக்கிறது தான் தவிர முத்துராமலிங்க தேவர் யாருமே அடிங்கன்னு சொல்லலை. உரங்கு மரியாதை கிடையாதுயா, 4 பேர் நம்ம மதிக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இளையராஜா பாட்டெல்லாம் அருமையாக எடுத்திருக்காப்புல. பல தடைகளை தாண்டி தான் அந்த படத்தையே கொண்டு வந்திருக்கு. மதுரை கோட்டில் போட்டி வச்சு தான் அந்த படையை கொண்டு வந்திருக்கு. போன வருஷம் படம் எடுத்துட்டாங்க, ஆனால் இந்த வருஷம் தான் ரிலீஸே பண்ணியிருக்கு. ஏகப்பட்ட தடை சொல்லப்போனால் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களே தடை பண்ணுவாங்க. இப்படி படம் வெளியே வரணும் வைக்கணும், அடுத்த தேவராஜ் அரசியல் பண்ண முடியாதுல்ல, அரசியல் பண்ண முடியாதுல்ல. டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருமே தேவராஜ் தான் அரசியல் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் அதான் உண்மை, தேவரை வச்சு தான் அரசியல். பசுமூலை பொறுத்தவரைக்குன்னா வேறு எந்த கொடியுமே பறக்காது, பசுமூலில் தேவர் கொடி மட்டும் தான் பறக்கணும். ஆனால் அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து வச்சாங்க, டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேலேருந்து பாஜக எல்லா கொடியும் பறக்கும். காரணம் தேவரை வச்சு அரசியல் பண்ணலாம், தேவரை வச்சு அரசியல் பண்ணால் தேவர் சமுதாயம் சேர்ந்தவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்க, அப்போ நம்ம ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தவிர முத்துராமலிங்க தேவரை பற்றி நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா அவர் என்ன சொன்னால் இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாரையுமே நாங்கள் அடிக்கணும்னு நினைக்கல, அவனை வாழ வச்சு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்களாக தான் ஒன்று புரட்சி பண்ணி போலீஸ்காரங்க எதுக்குன்னா ரொம்ப தேவமாறு மேலே பிசிஆர் வழக்கு போடணும்னு நினைக்கிது அவங்க தான். சும்மா அடிச்சிருப்போம், அவன் பிசிஆர் வழக்கு போட்டுருவான். கேட்டிங்கன்னா போலீஸும் இது பண்ணணும். உண்மையில் அதுதான் நாங்கள் நிறைய பேச விரும்புவோம். ஆனால் இந்த படம் நல்லா இருக்கு, வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலாறு தெரியும். முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிண்ணே, நன்றி.